on gtbc.fm. செய்திகள். யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் வடக்கு மருத்துவமனைகளின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக முதல் தடவையாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் அறிவித்துள்ளது. யுத்தம் முடிவடைந்து 2 ஆண்டுகளின் பின்னர் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் இதனை குறிப்பிட்டுள்ளது. வடக்கின் மருத்துவமனைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் சில நோயாளிகள் கொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளது. சுகாதார சேவை ஆபத்தை எதிர்நோக்குகிறது என்ற தலைப்பில் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் அண்மையில் வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. வன்னி புதுக்குடியிருப்பு மருத்துவமனையின் மீது எறிகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதில் நோயாளிகள் கொல்லப்பட்டதுடன் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனையின் மீது நேரடியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த தாக்குதல்களை அரசாங்க படையினர் மேற்கொண்டதாகவோ அல்லது தமிழீழ விடுதலை புலிகள் மேற்கொண்டதாகவோ குறிப்பிடப்படவில்லை. தற்காலிக மருத்துவமனைகளின் மீது 2 தரப்பினரும் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிரீஸ் பே சம்பவங்களினால் இதுவரையில் 5 பேர் கொல்லப்பட்டதுடன் 47 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிரீஸ் பே என்ற சந்தேகத்தின் பேரில் கிராம மக்களினால் தாக்குதலுக்கு இலக்கான பலர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சட்டத்துக்கு புறம்பான வகையில் செயற்படுவோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கிரீஸ் பே என்று ஒன்றுமில்லை எனவும் சில குழுக்கள் மறைமுக நோக்கங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இவ்வாறான வதந்திகளை பரப்பி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கிரீஸ் பே அச்சத்தினால் காவல்துறையினர் மீதான மக்களின் நம்பிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 90% சட்ட அவிரோத ஆயுதங்கள் இன்னமும் மீட்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் சட்டவிரோத ஆயுதங்களை ஒப்படைப்பதற்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு காலத்தில் ஆயுதங்கள் மீள ஒப்படைக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பொது மன்னிப்பு காலத்தில் மிகவும் சொற்ப அளவிலான ஆயுதங்களே ஒப்படைக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத ஆயுதங்களை மீட்கும் நோக்கில் புலனாய்வு பிரிவினர் விசேட தேடுதல் வேட்டைகளை ஆரம்பித்துள்ளனர். கருணா, பிள்ளையான், EPDP மற்றும் ஈரோஸ் போன்ற குழுக்கள் தொடர்ந்தும் ஆயுதங்களை பேணி வருவதாக கிழக்கு மாகாண கட்டளை தளபதி பானிபஸ் பெரேரா தெரிவித்துள்ளார். இந்த குழுக்கள் இன்னமும் முழுமையாக ஆயுதங்களை ஒப்படைக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை கிழக்கில் சட்டவிரோத ஆயுதங்களை களைவது குறித்து பாதுகாப்பு படையினர் இன்னமும் நடவடிக்கைகளை ஆரம்பிக்கவில்லை என நம்பத்தகுந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பு மாநகர சபைக்கான மேயர் வேட்பாளர் தெரிவில் பிரதான கட்சிகளுக்கு இடையில் குழப்ப நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் சார்பில் வலுவான வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கு கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் மிலிந்த மொரகொட, முன்னாள் பிரதி மேயர் அசாத் சாலி உள்ளிட்ட பலரை மேயர் வேட்பாளராக நிறுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் அனோமா பொன்சேகா அல்லது இம்தியாஸ் பாக்கீர் மாக்காரை நிறுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் மஹ்ரூப், மேல்மாகாண சபை உறுப்பினர்களான MJ மொசம்மில், CYB ராம் ஆகியோரின் பெயர்களும் பரிந்துரை செய்யப்பட்டன. இதேவேளை ஏணி சின்னத்தில் ஜனநாயக மக்கள் முன்னணியின் சார்பில் முதன்மை வேட்பாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் போட்டியிடக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிபுணர் குழுவினால் வெளியிடப்பட்ட அறிக்கைக்கு இலங்கை அரசாங்கம் இன்னமும் உத்தியோகபூர்வமாக பதிலளிக்கவில்லை என ஐக்கிய நாடுகள் அமைப்பு பொதுச் செயலாளர் பான் கி மூனின் பேச்சாளர் பர்ஹான் ஹாக் தெரிவித்துள்ளார். நிபுணர் குழுவின் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் அமைப்பு தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகிறது. நிபுணர் குழு அறிக்கை குறித்து முழுமையான பதிலொன்றை எதிர்பார்ப்பதாகவும் விரைவில் அவ்வாறான ஒரு பதில் கிடைக்கும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நிபுணர் குழுவின் பரிந்துரைகளை இலங்கை அரசாங்கம் அமுல்படுத்தும் என எதிர்பார்ப்பதாக ஐக்கிய நாடுகளின் பேச்சாளர் பர்ஹான் ஹாக் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை ஐக்கிய நாடுகள் நிபுணர் குழுவின் அறிக்கைக்கு பதிலளிக்கப் போவதில்லை என அரசாங்கம் அறிவித்த போதிலும் அதன் பல விடயங்கள் தொடர்பில் பதிலளித்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். இனப்பிரச்சினைக்கு தீர்வு கண்டு தமிழர்களுடன் அதிகாரங்களை பகிர்ந்து கொள்ளும் விடயத்தில் இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களையும் உலகையும் ஏமாற்றுகிறது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார்.
ஜனாதிபதியின் அதிகாரமிக்க சகோதரன் கோத்தபாய தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு தேவையில்லை என்கிறார். மற்றொரு சகோதரரான பசில் ராஜபக்ஷவோ பேச்சு மூலம் தீர்வு எட்டப்படும் என தெரிவித்துள்ளார். இவர்களில் எவரின் பக்கம்தான் இருக்கிறார் என்பதை ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக தமிழ் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூறியுள்ளார். இந்தியாவின் ஹெட்லைன்ஸ் டுடே தொலைக்காட்சிக்கு அண்மையில் பேட்டி அளித்திருந்த பாதுகாப்பு செயலாளர், புலிகள் அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்பதால் இனி தமிழர்களுடன் அதிகார பகிர்வுகள் எதுவும் தேவையில்லை என தெரிவித்திருந்தார். தற்போது நடைமுறையில் இருக்கும் ஒற்றையாட்சி அரசமைப்பு முறை மாற்றப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலியுறுத்தி வரும் நிலையில், நடைமுறையில் இருக்கும் அரசமைப்பின் கீழேயே இரு இனங்களும் சேர்ந்து வாழ முடியும் என்று கோத்தபாய அந்த பேட்டியில் தெரிவித்திருந்தார். இந்த அரசமைப்பு அதிகாரங்களை அடிமட்டம் வரைக்கும் வழங்குகிறது. அதிகார பகிர்வு என்ற ரீதியில் ஏற்கனவே போதிய அளவு வழங்கப்பட்டு விட்டது. இதைவிட தமிழர்களுக்கு மேலதிகமாக கொடுக்க வேண்டிய தேவை ஏதுமில்லை என தெரிவித்திருந்தார். அவரது பேட்டி வெளியாகி 5 நாட்களின் பின்னர் தமிழ் பத்திரிகையாளரிடம் பேசிய அமைச்சர் பசில் ராஜபக்ஷ, இனப்பிரச்சினைக்கு தெரிவுக்குழு ஊடாக 6 மாதங்களுக்குள் தீர்வு எட்டப்படும் என தெரிவித்தார். அனைத்து அரசியல் கட்சிகளையும் உள்ளடக்கிய நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை ஜனாதிபதி நியமித்துள்ளார். 6 மாதங்களுக்குள் தீர்வை எட்ட வேண்டுமென்று அதற்கு காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளது. குழுவின் முடிவு நாடாளுமன்றத்தில் மறுபரிசீலனை செய்யப்பட்டு இறுதி தீர்வு தயாரிக்கப்படும் என பசில் கூறியிருந்தார். மஹிந்தவின் ஒரு சகோதரர் சொல்கிறார், எங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று. மற்றொரு சகோதரர் சொல்கிறார், தமிழர்களுக்கு இப்போது இருக்கின்ற அதிகாரங்களே போதுமென்று. கோத்தபாயவின் உறுதியான கருத்துக்களை பார்க்கும்போது இலங்கை அரசு தமிழ் மக்களையும் ஏமாற்றி உலகையும் ஏமாற்றுகிறது என்றே உணர முடிகிறது என்று சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். அதே சமயம் ஒரு ஜனாதிபதியின் முக்கிய பொறுப்புகளில் உள்ள இரு சகோதரர்களும் இருவேறு விதங்களில் மாறுபட்ட கருத்துக்களுடன் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளதால் அரசு மீதான நம்பகத்தன்மையை மக்கள் இழந்துள்ளனர். தமிழ் மக்களுக்கு ஒரு முகம், சிங்கள மக்களுக்கு ஒரு முகம், உலகத்துக்கு இன்னொரு முகம் என்று ஆரம்பம் முதலே அரசு நம்பகத்தன்மையற்ற விதத்திலேயே செயற்படுகிறது. எப்படி இருப்பினும் தமிழ் மக்களுக்கு கௌரவமான தீர்வு ஒன்றை பெறுவதற்கு ஏற்ற அரசியல் நடவடிக்கைகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ந்து முன்னெடுக்கும் எனவும் சுரேஷ் தெரிவித்துள்ளார். ஜனநாயக தேசிய கூட்டமைப்பின் தலைவர் பொறுப்பிலிருந்து முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா விரைவில் ராஜினாமா செய்ய உள்ளார் என தெரிய வருகிறது. ஐக்கிய தேசிய கட்சிக்கும் சரத் பொன்சேகாவுக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சில் காணப்பட்ட இணக்கத்தை அடுத்தே அவர் இந்த பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய உள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியில் 2ஆம் நிலை தலைவர் பதவி அவருக்கு வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தை அடுத்தே அவர் இந்த முடிவை எடுத்துள்ளார். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க நேற்று முன்தினம் அவசரமாக சரத் பொன்சேகாவை சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளார். கொழும்பு மாநகர சபை தேர்தலில் சரத் பொன்சேகாவின் மனைவி அனோமா பொன்சேகாவை முதல்வர் வேட்பாளராக ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் நிறுத்துவது குறித்து இன்னமும் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என அந்த கட்சியின் செயலாளர் திஸ்ஸா அத்தநாயக்க தெரிவித்தார். யாழ் பழைய பூங்கா வளாகத்தை ஆக்கிரமித்து அங்கு கட்டடங்களை அமைப்பதில் அரச திணைக்களங்கள் ஆர்வமுடன் செயற்பட்டு வருகின்றன. பழைய பூங்காவுக்கென வரையறுக்கப்பட்ட நிலம் 20 ஏக்கர் மட்டுமே. ஆனால் அரச திணைக்களங்களிடமிருந்து 90 ஏக்கர் நிலத்துக்கான கேள்விகள் வந்து குவிந்துள்ளதாக யாழ் அரச அதிபர் தெரிவித்துள்ளார். யாழ் குடாநாட்டில் உள்ள வரலாற்று புகழ்மிக்க இடங்களில் ஒன்றான பழைய பூங்காவையும் அங்கு நிற்கும் 100 ஆண்டு கால பழமை வாய்ந்த மரங்களையும் தேசிய சொத்தாக கருதி பாதுகாக்க வேண்டும் என சூழலியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் இதற்கு மாறாக ஏற்கனவே பழைய பூங்காவில் அரச அதிபருக்கான உத்தியோகபூர்வ இல்லமும் ஆளுநர் மாளிகையும் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றால் ஏற்கனவே பூங்காவின் உயிரியல் சூழலில் குலைவுகள் ஏற்பட்டுள்ளன என சூழலியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் பூங்காவை ஆக்கிரமித்து மேலும் பல கட்டடங்களை அங்கு அமைப்பது அதனை சிதைப்பதற்கே வழிவகுக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ் நகரத்தின் நுரையீரல் மாதிரி இருக்கும் பழைய பூங்காவை பாழாக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என சூழலியலாளர் ஐங்கரநேசன் தெரிவித்தார். நகரம் முழுவதும் கட்டக்காடாக கிடைக்கையில் பழைய பூங்காவில் மட்டும் பழமையான மரங்கள் உள்ளன. நகரின் வழி சுத்திகரிப்புக்கு அவையே கணிசமான பங்கை வழங்குகின்றன. அப்படி இருக்கையில் அவற்றை அழிப்பது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என தெரிவித்தார். இருப்பினும் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபைக்கான அலுவலக கட்டடம் அமைக்க பூங்காவில் 4 பரப்பு காணி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட காணிகளை தவிர வேறு காணி எதனையும் அரச திணைக்களங்களுக்கு ஒதுக்கும்படி தன்னை நிர்பந்திக்க வேண்டாம் என அரச அதிபர் இமல்தா சுகுமார் திணைக்கள தலைவர்களை கேட்டுக்கொண்டார். எனக்கு முன்னர் பதவி வகித்த அரசு அதிபர்களில் 59 பேர் பழைய பூங்காவின் காணிகளை பாதுகாத்துள்ளனர்.
அண்மையில் அதற்குள் கட்டடங்கள் அமைக்கப்பட்டன. நான் அரசு அதிபராக இருந்திருந்தால் அவற்றை கூட வழங்கியிருக்க மாட்டேன் என அரசு அதிபர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கடந்த 9ஆம் திகதி யாழ் செயலகத்தில் நடைபெற்ற தேசிய நீர்வளங்கள் சபையின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டத்தின் போதே அவர் இதனை தெரிவித்தார். பழைய பூங்காவை என்ன தேவைக்கு எப்படி பயன்படுத்தலாம் என்று பல தசாப்தங்களுக்கு முன்னரே அரசு அதிபர் ஒருவர் எழுதி வைத்துவிட்டு சென்றுள்ளார். இன்றும் அங்கு சில பழைய கட்டடங்கள் இருக்கின்றன. அவற்றை இடித்து அகற்றுவதற்கோ அந்த இடங்களில் புதிய கட்டடங்களை அமைப்பதற்கோ எனக்கு கஷ்டமாக உள்ளது என அரசு அதிபர் தெரிவித்துள்ளார். உதயன் பத்திரிகையின் செய்தி ஆசிரியருக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரும் உதயன் பத்திரிகையின் உரிமையாளருமான சரவணபவன் கோரியுள்ளார். அண்மையில் யாழ்ப்பாணத்தில் வைத்து தாக்குதலுக்கு இலக்கான உதயன் செய்தி ஆசிரியர் ஞானகுமாரன் குகநாதனின் வீட்டுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வடமாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபர் காமினி டி சில்வாவிடம் தாம் எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்ததாக குறிப்பிட்டார். குகநாதன் மீது 2வது தடவையாக தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தமது முறைப்பாடு குறித்து காவல்துறையினர் எவ்வித பதிலையும் அளிக்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை தாக்குதல் சம்பவம் குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை மா அதிபர் NK இளங்கோன் தெரிவித்துள்ளார். 20 ஆண்டுகளாக சிறையில் வாடிய தனது மகனை தூக்கு தண்டனையிலிருந்து காப்பாற்றுமாறு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பேரறிவாளரின் தாயார் அற்புதம்மாள் உருக்கமான வேண்டுகோள் விடுத்துள்ளார். முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோர் தமது தண்டனையை குறைக்குமாறு கோரி இந்திய ஜனாதிபதியிடம் சமர்ப்பித்திருந்த கருணை மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் சென்னையில் பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் செய்தியாளர்களிடம் பேசியுள்ளார். 21 ஆண்டுகள் பொறுமையுடன் காத்திருந்த கருணை மனுவை மட்டுமே நம்பியிருந்த நான் இன்று ஏமாற்றத்தின் உச்சியில் உள்ளேன். வழக்கில் காணப்பட்ட குளறுபடிகள், முடிவடையாத விசாரணைகள், கண்டுபிடிக்க முடியாத முடிச்சுகளை காரணம் காட்டியாவது நிரபராதியான என் மகன் உறுதியாக விடுவிக்கப்படுவான் என நம்பியிருந்தேன். உலகில் எங்கும் நடைபெறாத அநியாயமாக காந்திய நாடு என்று சொல்லிக் கொள்ளும் அகிம்சையை போற்றும் இந்திய நாட்டில் ஒருவன் நிரபராதி என்று கதறிக்கொண்டிருக்கும் போதே தூக்கிலிட துடிக்கிறது காங்கிரஸ் அரசு. மக்களிடம் நான் சொல்ல விரும்புவதெல்லாம் ஒன்றுதான். பேரறிவாளனுக்கும் ராஜீவ்காந்தி கொலைச்சதிக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. இனி மக்களாகிய நீங்கள் உணர்ந்து உங்கள் கருத்தை உரத்துச் சொன்னால் மட்டுமே என் மகனும் அவனைப் போல இருவரும் உயிர் பிழைக்க வாய்ப்புள்ளது. தாய்மார்கள் ஒரு தாயின் தவிப்பை உணர்ந்து என் மகனின் உயிர் மீட்பு போராட்டத்தில் கண்டிப்பாக என்னுடன் வருவார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன் எனவும் அற்புதம்மாள் தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். அல் கைடாவின் ஏமன் பிரிவினர் புதிய வகை நச்சு குண்டுகளை தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அல் கைடாவின் ஏமன் பிரிவு தீவிரவாதிகள் புதிய வகை நச்சு குண்டுகளை தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதை அமெரிக்க அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். ஏமனில் செயல்படும் அல் கைடா இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஆமணக்கு விதையிலிருந்து நச்சு குண்டுகளை தயாரிக்கும் உத்தியில் ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்க தீவிரவாத எதிர்ப்பு பிரிவின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரெசின் கலந்த நச்சு குண்டுகளிலிருந்து வெளிவரும் வாயுவை முகர்ந்தாலோ அல்லது இரத்தத்தில் கலந்தாலோ மரணம் ஏற்படும் என கூறப்படுகிறது. உற்பத்தி செய்யப்பட்ட விதைகளை ரெசின் நச்சு பொருளை தயாரிக்கும் முகவர்கள் உள்ள ஷப்பா மாகாணத்துக்கு தீவிரவாதிகள் எடுத்துச் செல்ல முயன்றதாகவும் இப்பகுதி தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ளது எனவும் புலனாய்வுத்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். உற்பத்தி செய்யப்பட்ட குண்டுகளை பொதுமக்கள் கூடும் இடங்களான வணிக வளாகங்கள், விமான நிலையங்கள் மற்றும் சுரங்க நடைபாதைகளில் வெடிக்க திட்டமிட்டுள்ளது தெரியவந்துள்ளது. எனினும் இத்தகைய தாக்குதல்கள் விரைவில் நிகழ வாய்ப்பில்லை என்று தெரிவித்த அதிகாரிகள் வறண்ட வெப்பமான சூழ்நிலையில் ரெசின் நச்சுப்பொருள் கலக்கப்பட்ட குண்டுகளை வெடிக்க வைக்கும் தொழில்நுட்பத்தை அல் கைடா இயக்கத்தினர் இன்னமும் பெறவில்லை என தெரிவித்துள்ளனர். அல் கைடாவினரின் இந்த திட்டம் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமாவுக்கு கடந்த ஆண்டே தெரிவிக்கப்பட்டு விட்டதாகவும் இது குறித்த தகவல்கள் உடனுக்குடன் அவருக்கு அளிக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். முன்னதாக 2009ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போதும் மற்றும் அச்சு இயந்திரங்களில் பயன்படும் மைப்பெட்டகங்களிலும் வெடிபொருட்களை நிரப்பி தாக்குதல் நடத்த அல் கைடாவினர் செய்த முயற்சிகள் முறியடிக்கப்பட்டன. இதுபோன்ற தாக்குதல்கள் 2001 செப்டம்பரில் நடத்தப்பட்ட தாக்குதலை போல பெரிய அளவில் இருக்காது என்றாலும் மக்கள் மனதில் உளவியல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தும் என அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எமனில் உள்ள அல் கைடா அமைப்பினர்
அறிவியல் அறிவு பெற்றவர்கள் ரிசின் போன்ற நச்சுப் பொருளை உருவாக்கி அமெரிக்காவுக்கு எதிராக பயன்படுத்த முன்வர வேண்டுமென தமது இணையதளத்தில் கடந்த வருடம் வெளிப்படையாகவே அழைப்பு விடுத்தமை குறிப்பிடத்தக்கது.